இல்ல அதாவது இந்த மாநிலத்துடைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சமாவது சுய நினைவோட பேசணும்ன்றது என்னுடைய தாழ்மையான முதல் கருத்து. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னா போய் தான் பேஷண்ட்டை கூட்டின்னு வரும். போகும்போது ஆம்புலன்ஸ் காலியா தான் இருக்கும். இந்த பேசிக் விஷயமே தெரியாம பேசுற எடப்பாடி பழனிசாமி அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாரு, அவர் பங்கேற்கிற பொதுக்கூட்டங்கள் இருக்குல்ல, பல தடவை அந்த மாதிரி நடந்திருக்குங்கிறாரு. இதே மாதிரி மற்ற தலைவர்களுக்கு நடக்குதா? நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பொதுக்கூட்டம் போடுறது எங்க போடுறீங்க? பொதுவெளியில தான் போடுறீங்க. மக்கள் போற பாதையில தான் கூட்டம் போடுறீங்க. நீங்க இன்டோர் மீட்டிங்ல போட்டா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது? கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ல. ஒரு தாரிகமா இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவருக்கு ஓரளவுக்காவது பொது அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும். கூவத்தூர் ரெசார்ட்ல கண்டவங்க காலை பிடிச்சி பதவிக்கு வந்தா இதான் பேச தோணும். நேரடியா எதிர்ங்க, இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைலாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. நேரடியா எதிர்க்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்ல தகுதியே இல்லையே. முதல் கேள்வி என்ன சொல்றீங்க, நீங்க எதிர்கட்சி தலைவரா என்ன செயல்பட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். கூவத்தூர் ரெசார்ட்ல நான் தான் சொன்னேன்ல முதல்லயே, இந்த இடத்துல கூட்டம் நடத்த போறோம்னு முன்கூட்டியே தான் நாங்க சொல்றோம், பர்மிஷன் வாங்குறோம். அப்படிங்கும்போது காவல்துறை, உங்க காவல்துறை என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி பாதைகள் அமைக்கணும். அவசர தேவைக்கு போதும்னா ரெடி பண்ணி வைக்கணும். வேறு மாற்று பாதையெல்லாம் இருக்கு, வேணும்னே இந்த மாதிரி வராங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சார் நான் என்னுடைய தாழ்மையான கேள்வி சார், நீங்க கூட்டம் பொது வெளியில போடுறீங்களா, ரோட்ல போடுறீங்களா, நீங்க எங்க போடுறீங்க? எந்த ரோட்ல ஆம்புலன்ஸ் போமோ அந்த ரோட்ல தானே போகுது. அதை இடமறிச்சு பொதுக்கூட்டம் போறது நீங்க தான் போடுறீங்க. கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னா பதறீங்க. கொடுத்தா இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லணும்னா பொதுமக்கள் உங்களை பாக்குறாங்க சார். நீங்க பொதுமக்கள்ல இருந்து அந்நியப்பட்டு நிக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. நீங்க வெளிப்படையா சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமியை சொந்த கட்சியை புறக்கணிக்குது, பொதுமக்கள் புறக்கணிக்கிறாங்க. போற இடத்துல எங்கேயுமே மக்கள் ஆதரவு இல்ல. எதுவுமே இல்லாத போது நீங்க பேசுறீங்களே தவிர வேற என்ன செய்யறீங்கன்னு தான் என்னோட கேள்வி. அவர் சொல்றாரு பேசுறீங்க சார், மனித உயிரோட அபத்தமா விளையாடுறீங்க. யார மிரட்டுறீங்க? ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மிரட்டுவீங்களா நீங்க? உங்களுக்கு அந்த தைரியம் யார் கொடுத்தது? யார் முதல்ல உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பயமுத்துற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது? யார் மிரட்டுறது உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? முறைப்படி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே நீங்க போயிடுவீங்க, போக கூடாத இடத்துக்கு. யார மிரட்டுறீங்க? பொது சேவை செய்யறவங்களை போய் மிரட்டுவீங்களா?